ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஷீல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து செயின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கீ செயினாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்கு எடுத்தேன்னா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து எடுத்தேன். அண்ட் இதை வந்து சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மூடி ஓப்பன் பண்ணி இந்த மூடி மட்டும் பார்த்தீங்கன்னா கழட்டி பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிறேன். ஸோ கழட்டியில் பார்த்து சேஃபாக கழட்டுங்க. கழட்டியாச்சு. அண்ட் இந்த மூடி நமக்கு தேவைப்படாது, இது ஓரமாக வச்சுருங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம சர்க்கிள் வரைஞ்சி எடுக்க போகிறோம். நான் பென்சில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட் பண்ணியில் பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள், எதில் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அண்ட் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ சர்க்கிள் ஷேப்புக்கு காம்பஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சு ஒரு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வரைஞ்சிட்டேன். ஸோ லைட்டாக கேப் விட்டு பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 அணா உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஷர் கம்மி பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் மார்க்கர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவுட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா விட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே கலர் கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், பாதி ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அந்த சென்டரில் இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பார்த்தீங்கன்னா வரைய போகிறோம். நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இப்போ நான் டார்க் ப்ளூ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ஸ்டாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அந்த மீதி பீஸை பார்த்தீங்கன்னா இதில் நான் கட் பண்ணது இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்னதாக 2 பீஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹேண்டிலுக்கு வைக்க போகிறோம். அதுக்கு தான் இதை சின்னதாக பார்த்தீங்கன்னா 2 அணா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணல சேஃபாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்கள். கை பார்த்தீங்கன்னா கிழிச்சிடும். சேஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இது அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. அண்ட் உங்கள்கிட்ட கீ செயினில் இருக்கிற அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் கம் யூஸ் பண்ணி லைட்டாக பார்த்தீங்கன்னா நான் இதை ஒட்டிக்கிறேன். ஒட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு ஒரு கீ செயினாக கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலான ஷீல்டாகவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய வெர்ஷன், இது மினி வெர்ஷன். ஓகேவா, இது பிக் வெர்ஷன், இது ஸ்மால் வெர்ஷன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஒரு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு பார்த்தீங்கன்னா அதை செய்யலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு டைம் வரட்டும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை செஞ்சிடலாம். நான் இதை சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். இல்லைனா அப்படின்னா அந்த செயின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கீ செயின் அவங்க கூட பார்த்தீங்கன்னா
கீ யூஸ் பண்ணி நீங்கள் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேண்டில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்சு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேவா? அண்ட் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்கனாலும் பண்ணி கொடுங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அண்ட் ஓகே, அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.